அப்ப உங்களை மாதிரி இளைய தலைமுறை சிந்திக்கணும். அப்படியே விஜயண்ணா எங்க ஓட்டு விஜய்க்கு தான். அந்த உங்க ஓட்டு என்பது ஒரு 5 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை தேர்வு செய்வது. அந்த முதலமைச்சர் ஊடாக இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான வாழ்வுரிமையை தீர்மானிப்பது. உங்களுடைய கல்வி உரிமையிலிருந்து, உங்களுடைய வேலை வாய்ப்பு உரிமையிலிருந்து, உங்களுடைய சமூக அந்தஸ்திலிருந்து, சம உரிமையிலிருந்து அத்தனையும் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற பதவி அந்த பதவி. அப்ப அந்த பதவிக்கு உட்காரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள்? அவர்களுக்கு அதுக்குரிய தகுதிகள் இருக்கிறதா? அதற்குரிய திறமைகள் இருக்கிறதா? அதற்குரிய அறிவு இருக்கிறதா அவருக்கு? அதை குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம். சரி, நீங்க இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, இங்க திமுக அண்ணா திமுக இவர்கள் மீது இருக்கிற வெறுப்புங்க, மக்கள் விஜய்க்கு வாக்கு. ஏன் உங்களுக்கு 2 கம்யூனிஸ்டுகள் இருக்க தெரியலையா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது கம்யூனிஸ்டுகள் சாதி கலவரத்தில் ஈடுபட்டார்களா? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் எங்காவது மத கலவரத்தில் ஈடுபட்டார்களா? தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் எங்கேயாச்சும் லஞ்சம் வாங்கினார்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஊழல் செய்தார்களா? தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம் அல்லவா? அது பொய். வேற யாருமே இங்க மாற்று நீ தேடணும். நீங்க வேல்முருகன், இன்னைக்கு நான் இருக்கிறேன், என்னுடைய பேஜ் இருக்கு முகன் உள்ள வேல்முருகன் டீன்னு, அதுல போய் பாருங்க. 15 ஆண்டு காலம் இந்த கட்சியை தொடங்கி இந்த வேல்முருகன் எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறார், எந்தெந்த பிரச்சனைக்கு போராடி இருக்கிறார்.